வீடியோவில் நம்ம ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது ஆர்டர் எங்கே இருக்குன்னா அரேஞ்ச் மெனுவில் ஆர்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அரேஞ்ச் மெனுவில் ஆர்டர் போயிட்டு டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் முன்னால் அந்த பேஜில் முதல் ஆப்ஜெக்டாக வந்து நிற்கும். அடுத்து அரேஞ்சில் ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் எல்லாத்துக்கும் கடைசி ஆப்ஜெக்டாக மாறிக்கும். அடுத்து அரேஞ்சில் ஆர்டரில் டு ஃப்ரண்ட் ஆஃப் லேயர் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லேயருக்கு முன்னால் மூவ் ஆகிருக்கும். அடுத்து அரேஞ்சில் ஆர்டரில் டு பேக் ஆஃப் லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுவும் வந்து லேயர் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பேக் ஆஃப் லேயருக்கு போய்க்கும். அடுத்து அரேஞ்ச் மெனுவில் ஆர்டரில் ஃபார்வேர்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ரெட்டு வந்து எல்லோவுக்கு பின்னால் இருக்குது. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெட்டு வந்து எல்லோவுக்கு முன்னால் வருது. ஃபார்வேர்ட் ஒன் செலக்ட் பண்ணுறீங்க, முதல்ல ரெட்டு பின்னால் இருந்தது, இப்போ ஃபார்வேர்ட் ஒன் கொடுத்தங்காட்டி எல்லோவுக்கு முன்னால் ரெட்டு வந்திருக்கு. அரேஞ்சில் ஆர்டரில் பேக் ஒன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ திரும்ப அந்த ரெட்டு வந்து எல்லோவுக்கு பின்னாலேயே மாறிக்கும். பேக் ஒன் கொடுக்குறீங்க, திரும்ப பேக் போய்க்குது. அடுத்து அரேஞ்சில் ஆர்டர் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏரோ மாறும். அந்த ஏரோவில் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் வரணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஆப்ஜெக்ட் முன்னால் வந்துடும். அதே போல் அரேஞ்சில் ஆர்டர் பிஹைண்ட், அதாவது எந்த ஆப்ஜெக்ட் பின்னால் போகணும் அப்படின்னு நம்ம எல்லோ கிளிக் பண்ணுறோம். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட் பின்னால் ரெட்டு போயிடும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 ஸ்டெப்ஸு ரெட்டு எல்லோ க்ரீன் இருக்கு. இதோட ரிவர்ஸ் எனக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அரேஞ்சில் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இருந்ததுக்கு அப்படியே உல்டாவாக மாறிக்கும்.